வணக்கம். இது கும்பகோணத்தில நம்ம போட்டு குடுத்துருக்கிற ஒரு 3 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம். இந்த 3 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம் இந்த வீட்டுக்கு போட போகும்போது, மாடியில சுத்தமாவே இடம் இல்ல. இப்ப பெருவாரியான வீடுகள்ல இது மாரி கம்ப்ளீட்டா பாதுகாப்புக்காக, பில்டிங்கோட பாதுகாப்புக்காகவும், மாடியில இருக்கிற இடத்த பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலயும், முழுமையா ஷீட் ரூஃபிங் போட்டுர்றாங்க. இந்த மாரி போடும்போது மேலே போகிறதுக்கே வழி இல்லாமல் இருக்குது. அதனால் ஒரு பகுதியில் மேலே போகிறதுக்கான பாதைகளை ஏற்படுத்திக்கிட்டு, ஏன்னா நாளைக்கு ஃப்யூச்சரில் நீங்கள் மெயின்டெயின் பண்ணணும், யாராவது ஒரு ஆள் போய் அதை க்ளீன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பாதை இருக்கணும். அது மாதிரி ஏற்பாடு பண்ணிவிட்டு, அந்த ஷீட்லேருந்து ஒரு அடி உயரத்தில் மினி ரயில் இருக்குது. ஒரு 12 இன்ச்சு மினி ரயில் இருக்குது. அந்த 12 இன்ச்சு மினி ரயில் போட்டுட்டு, அதுக்கு மேலே நம்ம ஒரு சோலார் பேனல் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி அதிகமான ஹைட்டில் போடும்போது தான் மினிமம் ஒரு 12 இன்ச்சு அப்படி போடும்போது உங்களுக்கு காற்றோட்டம் நல்லாயிருக்கும் அந்த பேனலுக்கு அடியில். அதேமாதிரி இந்த பேனலுக்கெலாம் பைஃபேஷியல் பேனல் 2 பக்கமும் மின்சாரம் உற்பத்தி ஆகக்கூடிய பேனலாக இருக்கிறதுனால, இந்த பேனல்கள்லேருந்து 2 பக்கமும் உற்பத்தி நல்லாயிருக்கும். ஆரம்பத்தில் இவங்களுக்கு நம்ம பேங்க்கில் மூலிமா நம்ம கடன் வாங்கி பண்ணிடலாம் அப்படின்னு தான் ஒரு யோசனை பண்ணோம். அப்புறம் இது கடன் வசதிக்காக நம்ம வங்கிக்கு பல முறை போக வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணாங்க. ஏன்னா வங்கி கணக்கு இல்லைன்னா வங்கி கணக்கு திறக்கணும். அதுக்கப்புறம் அந்த லோன் அப்ளிகேஷனில் சைன் பண்ணணும். ஒரு சில வங்கிகள் ரொம்ப வேகமாகவே அதை ப்ராசஸ் பண்ணுறாங்க. ஒரு சில வங்கிகள் பல முறை வர சொல்கிறாங்க. நிறைய டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு, நம்ம ரெடி கேஷ்லேயே பண்ணிடுவோம் அப்படின்ட்டாங்க. அப்போ பணம் முழுவதுமாக கொடுத்து பண்ணும்போது அப்பயும் சப்சிடி நமக்கு கிடைச்சிருது. ரெடி கேஷில் பண்ணும்போது சப்சிடி வராது அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. நம்ம சப்சிடி வாங்கணுன்னா வங்கி கடன் வாங்கி தான் ஆகணும் அப்படின்ற எந்த விதமான நிபந்தனையும் இல்லை. அதனால் வங்கி கடன் உதவி இல்லாமலேயே ரொக்கமாக நம்மளே கையிலேருந்து கொடுக்கும்போது கூட நம்ம சோலார் பேனலுக்கு சப்சிடியை வாங்கிக்கிற முடியும். அதேமாதிரி நெட் மீட்ரு கனெக்ஷன் வாங்கிக்கிற முடியும். எல்லா விதமான வசதிகளும் நம்மகிட்ட கிடைக்கிது. அந்த மாதிரி ஒரு இடத்துல இங்கே போட்டு கொடுத்துருக்கோம். ஒரு வீட்டோட தேவை அப்படின்னா இப்போ இவங்களுக்கு தினமும் 12லேருந்து 13 யூனிட்டு செலவாகுது. ஒரு மின்சார கட்டணம் ஒரு ரூ. 4000 4500 அந்த மாதிரி வரும்போது, இந்த 3 கிலோவாட் சிஸ்டம் போடும்போது இனிமேல் இவங்களுக்கு எவ்வளோ கரண்ட் பில் வரும்னா, தினமும் கட்டாயம் 15 யூனிட் உற்பத்தி ஆகிடும். அது மேகமாக இருந்தாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, சராசரி தான் பார்ப்பாங்க. இப்போ ஒரு 60 நாளைக்கு ஒருக்கா தான் சராசரி பார்க்குறாங்க. அதனால் ஆஃப் கிரிட் சிஸ்டம் போடும்போது பேட்ரி வச்சு அன்னைக்கு உற்பத்தி ஆகிற மின்சாரத்தை அந்த பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி அதுலேருந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு அன்னன்னைக்கு மேகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனையெல்லாம் இருக்கும். இது எப்படின்னா ஆன் கிரிட் சிஸ்டம் 60 நாளைக்கு ஒருக்கா தான் அந்த பில்லு எடுக்கும்போது சராசரி பார்ப்பாங்க. மொத்த ஏற்றுமதி எவ்வளோ இருக்குது அப்படின்னு. நீங்கள் பிளான்ட்டில் எப்படி ஏற்றுமதி கணக்கிடுறாங்க அப்படிங்கிறது இன்னும் நிறைய பேர் குழப்பத்திலே இருக்காங்க. எங்களுக்கு உற்பத்தி தெரியுது, ஆனால் ஏற்றுமதியாக ஆகலை அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. சார், இங்கே சோலார் பேனலோடைய டிரைவில் அந்த இன்வெர்ட்டரில் பார்க்கும்போது டெய்லி 15 யூனிட் உற்பத்தி ஆகிடுது. ஆனால் எக்ஸ்போர்ட்டுன்னு போய் பார்க்கும்போது 15 யூனிட்டு எக்ஸ்போர்ட்டே ஆகலை, 12 ஆகுது, ஒரு சில நாளில் 10 தான் ஆகுது, ஒரு சில நாளில் 7 தான் ஆகுது, சரியாகவே எக்ஸ்போர்ட் ஆக மாட்டேங்குது, மீட்டர் எதுவும் பிரச்சனையாக இருக்கும் போல் அப்படிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. எப்படி எக்ஸ்போர்ட் ஆகும் அப்படிங்கிறது எப்படின்னா, நீங்கள் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணிடுறீங்க. அந்த உற்பத்தி பண்ணக்கூடிய மொத்த யூனிட்டும் அந்த ஆன் கிரிட் இன்வெர்ட்டரில் ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே வரும். அதே மாதிரி எக்ஸ்போர்ட் எப்படி ஆகும்னா, நீங்கள் பயன்படுத்தியது போக மீதம் இருக்கிறது தான் ஏற்றுமதி ஆகும். அதனால் எக்ஸ்போர்ட் எப்பயுமே குறைவாக தான் இருக்கும். நீங்கள் பயன்படுத்தாமல் சில நாட்கள் வெளியூர் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொத்த ஏற்றுமதியுமே மொத்த உற்பத்தியுமே ஏற்றுமதி ஆகும். அன்றைக்கி மட்டும் உங்களுக்கு இந்த இன்வெர்ட்டரில் இருக்கிற உற்பத்தியும் அந்த இபி மீட்டரில் காட்டக்கூடிய ஏற்றுமதியும் சமமாக தெரியும். அதனால் இதை குழப்பிக்கிற வேண்டாம். 100% எல்லா மீட்டருமே எல்லாம் டிஜிட்டல் மீட்டர் வந்துருச்சு. அதனால் ரொம்ப அக்யூரேட்டாக ரீடிங் இருக்குது. நீங்கள் ரெகுலராக பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த இன்வெர்ட்டரை பார்த்துக்கலாம். இந்த இன்வெர்ட்டரில் உங்களுக்கு வைஃபை கனெக்ஷன் பண்ணி நாங்கள் என்ன செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னா, அதை மொபைலில் கனெக்ட் பண்ணி கொடுத்துறோம். நீங்கள் ஈவினிங் போலையோ நைட்டு போலையோ இல்லை எப்போ உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி டெய்லி எவ்வளோ உற்பத்தி ஆகிருக்குன்னு பார்க்கலாம். 1 மணி நேரத்துக்கு ஒருக்க எவ்வளோ உற்பத்தி ஆகிருக்குன்னு பார்க்கலாம். இப்போ உதாரணமாக போன மாதம் நம்ம சோலார் போட்டிருக்கோன்னா, போன 30 நாளில் சராசரியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோடு இருக்கும். 8 யூனிட்டு, 10 யூனிட்டு, 15 யூனிட்டு, 17 யூனிட்டு, 16 யூனிட்டு இப்படி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அன்னைய தேதியில் காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஒவ்வொரு மணி நேரமும் எவ்வளோ உற்பத்தி ஆகிருக்கு அது கூட தெரியும். அதனால் மொத்த உற்பத்தியை நீங்கள் இன்வெர்ட்டரில் பாருங்கள்.
ஏற்றுமதி இறக்குமதி எவ்வளோங்கிறத இபி மீட்டரில் பார்க்கணும். அப்போ இது 2யும் சேர்த்து ஒன்றா பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க. டெக்னிக்கலாக எனக்கு கொஞ்சம் ஆசையாக இருக்குது சார். மொத்த ஏற்றுமதி எவ்வளவு, மொத்த பயன்பாடு எவ்வளவு, அது மாதிரி மொத்த இறக்குமதி எவ்வளவு, இதெல்லாம் கரெக்டாக வந்துகிட்டு இருக்கான்னு நான் செக் பண்ணணும் அப்படின்னா பிஜ்லி பவர் ஆடிட்டுன்னு ஒன்று இருக்குது. அது வந்து சிங்கிள் ஃபேஸ்க்கு இருக்குது, 3 ஃபேஸ்க்கு தனியாக ஆடிட்டர் இருக்குது. அதை போட்டுட்டு அந்த பிஜ்லி ஆடிட்டரில் வந்து நீங்கள் வைஃபை கனெக்ஷன் பண்ணலாம். வைஃபை கனெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு வந்துடும். ஒவ்வொரு மணி நேரமும் எத்தனை வோல்டேஜ் வந்துச்சு, எத்தனை ஆம்பியர் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எத்தனை ஆம்பியர் எக்ஸ்போர்ட் ஆகுது, எல்லாமே அதில் வந்துடும். அதே மாதிரி 3 ஃபேஸாக இருந்துச்சுன்னா ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் எந்தெந்த வோல்டேஜ் இருக்குது, எப்பப்போ ஒரு ஃபேஸ் கட் ஆணுச்சு, எப்போ ஒரு ஃபேஸ் வோல்டேஜ் அதிகமாக வந்துச்சு, எப்போ கம்மியாக வந்தது, எப்போ ப்ரொடக்ஷன் ஆச்சு, எல்லாமே டீட்டெயில்டாக வரும். அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் டிவைஸ் போட்டுக்கணும். இப்போ ஒரு சில இன்வெர்ட்டரில் என்னென்னா சிடி காயில் எனேபிள் பண்ணுற மாதிரி ஒன்று வந்திருக்கு. இப்போ சிங்கிள் ஃபேஸு கனெக்ஷனாக இருந்துச்சுன்னா ஒரு சிடி காயில் போட்டு அந்த சிடி காயில் நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடிய மெயின் ஃபேஸில் போட்டுடணும். அதுலேருந்து இருக்கக்கூடிய சென்ஸ் இங்கே கொண்டு போய் இன்வெர்ட்டருக்குள்ளே கொடுத்துட்டிங்கன்னா டோட்டல் எவ்வளவு, இபிலேருந்து எவ்வளோ வந்துச்சு, இங்கேருந்து எவ்வளோ எக்ஸ்போர்ட் ஆணுச்சு, எல்லாமே இந்த மொபைல் ஆப்பில் வந்துடும். அந்த மாதிரி வசதியும் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து என்னென்னா ஒரு மாதம் வரைக்கும் அது ரொம்ப ஆர்வமாக நம்ம அதை பார்ப்போம். அப்புறம் வந்து அதை விட்டுருவோம். அதனால் இந்த சிடி காயிலெலாம் போடணுன்னா கூட ஒரு 5000 செலவாகுது. அது வந்து ஆரம்பத்தில் நம்ம பார்க்கணுன்னு மனசுக்கு ஆசையாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி செய்யலாம். இல்லைன்னா எல்லாமே நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் மைனஸ் எக்ஸ்போர்ட்டு இது 2யும் கழிச்சிட்டிங்கன்னா தான் நம்ம வீட்டுக்குரிய பயன்பாடு. இல்லை துல்லியமாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி ஆப் போட்டு அதில் வந்து இந்த சிடி காயில் போட்டு அதோட சென்சிங் எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மொபைல் ஆப்லேயே டோட்டல் ப்ரொடக்ஷன் எவ்வளவு, வீட்டுக்கு எவ்வளோ போச்சு, எவ்வளோ எக்ஸ்போர்ட் ஆணுச்சு, எல்லா விதமான டீட்டெயில்ஸும் வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் விருப்பப்பட்டால் அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அது பயனுள்ளதாக இருக்கும். அதனால் நம்ம வீட்டுக்கு தேவையான சோலார் சிஸ்டங்கிறது ரொம்ப ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு சோலார் சிஸ்டம். ப்ரொடக்ஷன் என்ன ஆகுதுங்கிறத இங்கே நீங்கள் இன்வெர்ட்டரோட டிஸ்பிளேலே பார்க்கலாம். அந்த பேனலோட ஸ்ட்ரிங்கில் எவ்வளோ இருக்குது, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கில் எவ்வளோ வருது, 2வது ஸ்ட்ரிங்கில் எவ்வளோ வருது, எல்லாத்தையுமே தெளிவாக பார்க்கலாம். அதே மாதிரி எக்ஸ்போர்ட் ஆகிறது எவ்வளோங்கிறத நீங்கள் இபி ரீடிங் மீட்டரில் போய் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப தெளிவான ரீடிங் எல்லாமே கிடைக்கும்.